Hello friends, welcome to our channel Knowledge Junction. இன்னைக்கு நம்ம சேனலில் poem பார்க்க போகிறோம். போயமோட டைட்டில் Ozymandias by P.B. Shelley. ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். பெர்சி பைஷி ஷெல்லி 4th August 1792 ஹார்ஷம் யுனைடெட் கிங்டமில் பிறந்திருக்காரு. 8th July 1822 லெரிசி இட்டாலியில் இறந்திருக்காரு. இவர் பிரிட்டிஷ் ரைட்டர், போயட், ட்ராமட்டிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், நாவலிஸ்ட். அப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொமான்டிக் ஏஜ் உருவாகிறதுக்கு இவரும் ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்காரு. ஓ டு த வெஸ்ட் விண்ட் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபேமஸான ஒர்க். அபவுட் போயம் பார்ப்போம். இது ஒரு சானட்னா 14 லைன்ஸ் உள்ள போயம் தான் சானட்னு சொல்லுவோம். இந்த போயம் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டாச்சு ஆஃப் அ பவர்ஃபுல் கிங், ஒரு லெஜெண்டரி கிங்கோட ஸ்டாச்சுவை பற்றி சொல்லுது. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இருந்த அந்த ஸ்டாச்சுவை பற்றி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாச்சுவில் சில வார்த்தைகள் செதுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த போயமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ போயம் பார்ப்போம். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. ட்ராவல் பண்ணி போகிறப்ப ஒரு ட்ராவலரை மீட் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு இந்த ஸ்டாச்சு பற்றி. இந்த ஸ்டாச்சு எங்கே இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ட்ராவலர் தான் நம்ம போயிட்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த ட்ராவலர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டாச்சு ஒரு டெசர்ட்டில் இருக்குது. அது ஸ்டேட் ஆஃப் நெக்லெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு கீழே ஃபுல்லாக டெசர்ட் சாண்ட், அதாவது பாலைவனத்து மண்ணாக ஃபுல்லாக கிடக்குது. ஏன்னா டெசர்ட்ங்கிறப்ப டெசர்ட் சாண்ட் தான் ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு எஜிப்ட் ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு ஹோல் ஸ்டாச்சுவாக இல்லாமல் பீசஸாக கிடக்குது. அங்கேயும் இங்கேயுமா ஒவ்வொரு பீசஸாக செதறி கிடக்குது. அந்த ஸ்டாச்சு ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டாச்சுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த ஸ்டாச்சுவோட பேர் என்னென்னா ஒசிமாண்டியாஸ். அவர் யாருன்னா ஒரு கிங், எஜிப்டோட கிங். அவர் ஒரு டைரனிக்கல் ரூலராக இருந்திருக்காரு. டைரனிக்கல் ரூலர்னால் ரொம்ப மக்களை கொடுமையான ஆட்சி செய்கிற ஒரு மன்னன். எப்பயுமே மக்கள்கிட்ட கருணையே காட்ட மாட்டார். எப்போ பார்த்தாலுமே மக்களை கொடுமைப்படுத்திட்டே இருப்பார். ஹி ஆல்வேஸ் டார்ச்சர் பீப்புள். எப்பயுமே அந்நாட்டு மக்களை கொடுமைப்படுத்திட்டே இருப்பார். அவர் ஒரு நல்ல கிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்பயுமே அவரோட பவர் நினச்சி, அந்த ஆளுமை திறமை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டாச்சு பற்றி ட்ராவலர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு டெசர்ட் லேண்டில் இருக்குது. அது an antique லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது ஒரு broken ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுவோட பேர் ஒசிமாண்டியாஸ் சொன்னார். ஆனால் அதோட ஒரிஜினல் நேம் என்னென்னா கிங் ராம்சஸ். க்ரீக்கில் அது பேர் கிங் ராம்சஸ். அந்த கிங்கோட ரியல் நேம் அதான். அப்புறம் ஆஃப்டர் எஜிப்டில் அவர் எஜிப்ட் தானே ரூல் பண்ணுறாரு. லேட்டராக அந்த ஸ்டாச்சோட பேர் ஒசிமாண்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவர் ஒரு கிரேட் பவர்ஃபுல் கிங், எஜிப்டை ரூல் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் கிங்காக இருந்தார். அந்த ஆன்டிக் டெசர்டட் லேண்டில் ட்ராவலர் என்ன பார்த்தாருங்கிறத சொல்கிறாரு. அவர் 2 ஹியூஜ் லெக்ஸ், 2 பெரிய கால்கள் பார்த்துருக்காரு. நோ டார்ஸோ, ட்ரங்க்லெஸ். அப்புறம் நியர் ஹாஃப் பரிட், பாதி உடம்பு உள்ளே அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கிறத, ஒரு பாடி இதே இல்லாமல், ஒரு தலையே இல்லாமல், ஷேட்டர்டு ஃபேஸ், அதாவது சிதறி கடந்த ஒரு மூஞ்சி. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த ஹோல் ஸ்டாச்சுவாக இருக்காது, பீசஸாக கிடக்கும். அதனால் 2 ஹியூஜ்லெஸ் இருக்குது. பாதி உடம்பு உள்ளே புதஞ்சு கிடக்குது. சேட்டர்டு ஃபேஸ், சிதறி கடந்த மூஞ்சி மாதிரி இருக்குது. நோ டார்ஸோ, ட்ரங்க்லெஸ்ஸாக இருக்குது. அப்புறம் அன்பிளசன்ட் ஃப்ரௌனிங் எக்ஸ்ப்ரெஷன். இந்த வேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அன்பிளசன்ட் ஃப்ரௌனிங் எக்ஸ்ப்ரெஷன். அவரோட மூஞ்சில் ஒரு அன்பிளசண்ட்டாக, ஹாப்பினஸே இல்லாமல் ஒரு அப்படியே திம்முறாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. விரிங்கிள்டு லிப் விரிங்கிள்டாக இருக்குது. ஸ்னீர் ஆஃப் கோல்ட் கமாண்டு, அதாவது அவரோட ஒரு கொடூரமான கமெண்ட் கொடுக்குற மாதிரி அவரோட ஃபேஸ் இருக்குது. பார்க்க ஒரு அரகண்டாக இருக்கார், ப்ரௌடாக கம்பீரமாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லுக்கை சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கல்ப்டரை இதை மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த சிலையை மேக் பண்ண ஸ்கல்ப்டருக்கு நம்ம கிங், அதாவது இந்த ஒசிமாண்டியாஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த கிங் எப்படி இருப்பார், எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சிருக்காரு. அதனால தான் ஸ்டாச்சுவில் இவ்வளோ விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவரோட கேரக்டர் அப்படியே வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று மெயினானது என்னென்னா, இவரோட ஸ்டாச்சு கீழே ஒன்று எழுதியிருக்கோம். மை நேம் இஸ் ஒசிமாண்டியாஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ், யா மைட்டி அண்ட் டிஸ்பேர் அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸ், அதாவது அவரோட சிலைக்கு அந்த கீழே இப்போ செதுக்கப்பட்டிருக்கும். இது என்ன சொல்கிறதுனா, நான் தான் ஒசிமாண்டியாஸ், கிங் ஆஃப் கிங், கிங்குக்கெல்லாம் கிங் நான். என்னோட ஒர்க்ஸ் பாருங்கள், என்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாது, என்ன மாதிரி எவராலுமே இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் போயம்.
ட்ராவலர் வந்து நம்ம போய்ட்கிட்ட அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குது, கிங் எப்படி இருக்கார், அதை பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ கடைசியில் நம்ம போய்ட் நம்மள்ட்ட ஒரு என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாருன்னா, அந்த கிங்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குது, இவ்வளோ ப்ரைடு இருந்துச்சு, அவ்வளோ ஒரு அரகண்ட் இருந்துச்சு, அவ்வளோ மணி இருந்துச்சு, ஆனால் எல்லாமே இப்போ என்னாச்சு, மண்ணோட மண்ணாயிடுச்சு. அந்த கிங்கும் இல்லை, அந்த கிங்கோட ஸ்டாச்சுவும் பரீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன புரியுது, டைம் சேஞ்ச் ஆக எல்லாமே சேஞ்ச் ஆகும். எதுவுமே நிரந்தரம், எல்லாமே மண்ணுக்குள்ளே தான் போகும். அப்போ நம்ம இருக்கும்போதே நம்ம வந்து சந்தோஷமாக எல்லாத்தையும் வச்சுக்கணும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பின்னாடி நம்ம பேரில் வந்து விளையும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அரகண்டாக இருந்தார், அதனால அவர் வந்து இப்படிப்பட்ட கிங்குன்னு வெளியே வந்திருக்கு. ஒருவேளை இவர் நல்ல கிங்காக இருந்திருந்தால் நம்ம வந்து இந்நேரம் இவர் செம்ம கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கலாம். ஸோ நம்ம இருக்கும்போதே ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும். எதுவுமே நிரந்தரம் இல்லை, எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜை வந்து இந்த போயம் மூலயமா நமக்கு வந்து ஆத்தர் கன்வே பண்ணியிருக்காரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த போயமுக்கு தேவையான சம்மரியெல்லாம் டெலகிராம் சேனலில் இருக்குது, சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.